நாங்கள் தானே இதெல்லாம் பண்ண வேண்டியது இருக்கு. உங்க கையால திங்கணுங்கிறது ஏன் தலையெழுத்துறா? உங்க அம்மா இது ஏன் குடும்பம் மாதிரின்னு வந்துச்சு, 2 நாள் தான் இருந்துச்சு, ஓடி போயிடுச்சு. அதுக்கு மூட்டு வலி வந்துருச்சு, நிற்க முடியலன்னு சொல்லிச்சு. அதான் ரெஸ்ட் எடுக்க தம்பி வீட்டுக்கு போயிருக்கு. மாமா, கல்யாணம் வரும்போது பாருங்க, சும்மா எங்கள் குடும்பம் ஒன்று கூடி கோலாகலமாக சந்தோஷமாக இருக்கும் பாருங்க. என்னடா இந்த வீட்டு பொம்பளைங்க தான் அப்படின்னு பார்த்தா, இந்த வீட்டுக்கு வந்து சேர்றது அப்படி ஏடா கூடமா இருக்க. சரி, அறிவு கிடைச்சீங்களா? மாமா, அறிவை பெண்கள் லிஸ்ட்டில் சேர்த்துருக்கீங்க, ரொம்ப நன்றி. அதுக்கு 2-3 நாளா ஒரு மயக்கம், ஒரு தயக்கம், ஒரு கலக்கம், என்னன்னு தான் தெரியல. கேட்டா வந்து ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. அதான் நீங்களே பார்த்தீங்களே. என்னவா அறிவுக்கு என்னவா? நானும் பார்த்துக்கிட்டு இருக்கேன், ஆளு கொஞ்ச நாளா சரியில்லையா? நேத்து பணிக்கிற விஷயத்திலும் சரி, வீட்டு விஷயத்திலும் சரி, என்னமோ பம்மிக்கிட்டே இருக்காளுங்க. என்ன விஷயம்? கூப்பிடு, அறிவு கூப்பிடு. அப்ப ஆம்லெட்டு அதை நான் கண்டினியூ பண்றேன், நீ இதை கண்டினியூ பண்ணு. தோல் கொடுப்பான் தோழன். தேங்க்யூ நண்பா. அறிவு, மாமா கூப்பிடுறாரு. என்னவா? தெரியல, வா. என்னமாச்சு உனக்கு? என்ன மாமா, ஏன் இப்படி கேக்குறீங்க? ஆளு 2 நாளா சுணங்கி போயிருக்க. கேட்டேன், ஏதோ குழப்பமா இருக்குன்னு சொல்றேன். என்னம்மா குழப்பம் உனக்கு? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மாமா, இவன் ஒரு மடப்பைய. நேத்துல இருந்து இது உளறிக்கிட்டே இருக்கான். லேசா தலைவலியா இருந்தது, அதான் படுத்திருந்தேன். உங்களால பல பேருக்கு தலைவலிக்கா, உங்களுக்கு லேசா தானே வந்திருக்கு, பரவாயில்ல. ஏமா, சட்டு போட்டு கிளம்பணுமா? நாம போய் மண்டபத்தை பார்த்து பேசி முடிச்சுட்டு வந்துடுவோம். நாளை கடத்திக்கிட்டு தான் சரியா வராது. நேத்து நாங்க பார்த்தோம், எங்களுக்கு பிடிச்சிருக்கு. அதோட நீ வந்து பார்த்தீங்கன்னா தீர்மானமா முடிச்சுட்டு வந்துடலாம்ல. என்னம்மா யோசிச்சுக்கிட்டு நிக்கிற? ஏய் ஏய், இல்ல நீ வாட்டுக்கு விறுவிறுன்னு வர்ற போற என்ன? தர்ஷினி, இங்க வா. வாமா. அம்மா எப்படி இருக்காங்க? அம்மா எப்படி இருந்தா உங்க எல்லாருக்கும் என்ன? ஏன் நீங்க தான் வந்து ஹாஸ்பிட்டல்ல அம்மாவை அக்கறையா பார்க்க ஓடி வந்தீங்களோ? தரே, எப்படி இருக்காங்கன்னு கேட்டா முதல்ல அதுக்கு பதில் சொல்லு. முதல்ல என்ன கேள்வி இது? சுயநினைவு இல்லாம ஐசியூல இருக்காங்க, எப்படி இருக்காங்கன்னு கேட்டா என்ன அர்த்தம்? நீங்க தேவையில்லாம இப்ப அப்பத்தாவை வேற அனுப்பி அங்க எல்லார்கிட்டயும் பிரச்சனை பண்ணிட்டு உட்காந்துருக்காங்க. எதுக்கு நீ இப்ப இங்க வந்த? ட்ரெஸ் எடுத்துட்டு போக வந்தேன். வந்த வேலை என்னமோ அதை மட்டும் பாரு, சரியா? சும்மா வாயாடுற வேலை எல்லாம் வச்சுக்காத. ஓ, நான் பாட்டுக்கு போயிட்டு தான் இருந்தேன். இவரு தான் தேவையில்லாம கேள்வி கேட்கறாரு. என்ன சித்தப்பான்னு ஒரு மரியாதையே இல்லை. டேய், இந்த புடி. ஏப்பா, ஏய் எல்லாம் கிளம்புங்க, தின்னுடு. மண்டபத்தை பார்த்து பேசி முடிச்சுட்டு வந்துடுவோம். எந்திரிங்க. என்ன சொன்னீங்க? மாமா, மிச்சத்தை சாப்பிடுன்னு சொல்றாரு, தட்டுல ஒண்ணுமே இல்ல. அவர் அப்படிதான். சரி, ஆம்லெட் முட்டை ரெடி ஆயிட்டு இருக்கு, வேணுமா? ஓகே. ஓ, ஐயோ, இந்த ஆளு வேற நம்மள கூப்பிடுறாரே. நம்ம போயிட்டோன்னா இந்த அட்டை பூச்சிங்க வேற அந்த போன் எடுத்து பாத்துருச்சுங்கன்னா, இல்ல எங்கேயும் போக கூடாது. ஏதாச்சும் பேசி அவங்கள மட்டும் அமுச்சு வச்சிடணும். அதுதான் கரெக்ட். சரி, அவங்க பேசினதெல்லாம் விடு. நான் உனக்கு ஃபோன் பண்ணி வர சொன்ன காரணமே அறிவுக்கரசிக்கிட்ட இருக்க எவிடன்ஸ் எல்லாத்தையும் எடுக்க போறோம். அவங்க எல்லாரும் இப்போ மண்டபத்துக்கு கிளம்பி போகணும்னு பேசிட்டு இருக்காங்க. அந்த கேப்பை நம்ம யூஸ் பண்ணி அவகிட்ட இருக்கிற எவிடன்ஸ் எல்லாத்தையும் எடுத்துடணும். ஏன் ஜனனி, நான் ஒன்று சொல்லட்டுமா? அது சிசிடிவிக்கு போகிறது. சிசிடிவி நாம் இங்கே இருந்தோன்னு வெயி பசை போட்டு உட்காந்துட்டு நம்மளே வெறிக்க பார்த்துட்டு இருக்கோம்.
அதெல்லாம் வெளியில போகாது. வேற ஏதாவது தான் யோசிக்கணும். அதுக்கு நம்ம இங்க இருந்தா தானே அவ இங்க இருப்பா. அவளை வேற மாதிரி டைவர்ட் பண்ணணும். நம்ம இப்போ வெளியே கிளம்பி போவோம். என்ன சொல்றேன்? சொல்றேன். ஏமா என்னம்மா யோசிச்சுக்கிட்டு நிக்கிற? டைம் ஆச்சு, கிளம்பணுமா? அங்கே செல்வராஜ் வேற காத்துக்கிட்டு இருக்கேன். பா. இல்ல மாமா, எனக்கு உடம்பு முடியல மாமா. ஏன் உங்களுக்கு என்ன? நல்லா தானே இருக்கீங்க. இல்ல, ரொம்ப தலைவலிக்குது. வாந்தி வேற வர மாதிரி இருக்கு. எது வாந்தி வருதா? ஏமா நீ தான் சிவி சிங்காரிச்சு ரெடியா தானே இருக்கிற, திடீர்னு டல்லுங்கிற வர முடியாதுங்கிற, என்னாச்சு உனக்கு? உன்னைய இங்க தனியா விட்டுட்டு நாங்க எப்படி போறது? நீ வந்து மண்டபத்தை பார்க்க வேணாமா? இல்ல மாமா, வரலான்னு தான் நினைச்சேன். ஆனா ரொம்ப தலைவலிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதான் முல்லை வரான்ல. நீங்க போங்க மாமா, நான் வீட்ல இருந்து கொஞ்ச நேரம் படுத்து எழுந்திரிச்சேன்னா சரியாயிடும். ஏங்கா உனக்கு சப்ஸ்டியூட் இந்த முல்லையா? என்னக்கா நீ? உன் ரேஞ்ச் என்ன, இவன் ரேஞ்ச் என்ன? ஏய், அவளை தூக்கி வச்சு பேசணும்னு சொல்லிட்டு என்ன எதுக்குடா டேமேஜ் பண்ற? பேசாமறா. அறிவு, உனக்கு முடியலன்னா நான் உன் கூடயே இருக்கேன். உன்னை தனியாக விட்டு, அதுவும் இந்த மாடியில் இருக்கிற ஃபைட்டர் லேடிஸ் கூடலாம் உன்னை விட்டு போக முடியாது. எனக்கு எதுவும் சரிப்பட்டு வரல. நான் உன் கூடயே இருக்கேன். டேய், நம்ம சார்பா நீ தான் போகணும்னு சொல்ற, கிறுக்குத்தனமா என் கூட இருக்குங்கிற. கிளம்பு மாமா. முல்லை வரட்டும் மாமா, நீங்க போய் பார்த்துட்டு வாங்க. நான் கொஞ்ச நேரம் மாத்திரை போட்டு ரெஸ்ட் எடுக்கிறேன் மாமா. அண்ணா, அதான் அவ்வளோ சொல்கிறாள்ல, நம்ம போகலாம். ஏதாச்சும் ஒன்று நம்ம பேசி தள்ளி போட்டுகிட்டே இருந்தால் சரியாக வராது. அறிவு, நான் வேணா மூர்த்தியை மாத்திரை வாங்கியாரு சொல்கிறேன். மூர்த்தி, மூர்த்தி. அவர் தான் ஊருக்கு போயிட்டாரே. இது ஊருக்கா? யாரை கட்டு போனாவே? அவங்க அம்மா சாமிக்கு படைக்கணும்னு வர சொல்லிச்சான். அதான் கிளம்பிட்டாரு. என்கிட்ட சொல்லிட்டு தான் போனாரு. உங்ககிட்ட சொல்லி போனாரு. நீ இந்த வீட்டுக்கு பெரிய தலைக்கட்டு, உங்ககிட்ட உத்தரவு வாங்கிட்டு போனாங்க. ஏய் வாங்கப்பா. ஏ அறிவு, பாத்துக்கமா, எதுனாலும் போனை போடு. சரி மாமா. அவளுகிட்ட வாயை கொடுத்துக்கிட்டு இருக்காத. வம்புழுத்தாலும் பேசாம இருந்துக்கிறேன். நாங்க வந்து பாத்துக்கிறோம். நான் மாத்திரை போட்டு போய் படுக்காதமா போறேன். யார்கிட்டயும் தேவையில்லாம பேச மாட்டேன் மாமா. ஆமா, இந்த தர்ஷன் பையன் உன் தங்கச்சி எங்க? என்ன மாமா இதெல்லாம் போய் கேட்டு? இளம் ஜோடிகள் ஆடி பறந்து திரிந்து ஊர்வலம் வர கிளம்பியிருக்காங்க. இதெல்லாம் போய் நீங்க கேட்டுக்கிட்டு போங்க மாமா. ஏய், எங்கடி கிளம்புறிய? யாரு என்ன வந்துச்சு உனக்கு இப்ப? எந்த ஞாபகத்துல வந்து என்ன கேள்வி